போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆய்வக உதவியாளர் தேர்வு. அதில் டெய்லி 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த 4 தினங்களாக எனக்கு உடல்நிலை சரியானனால அந்த வீடியோஸ்லாம் போட முடியல. ஓகேங்களா, இனிமேல் ரொட்டீனாக வீடியோ வந்துடும். ஓகேங்களா, அடுத்து வந்து குரூப் 2 தமிழ் யூனிட் 8 மற்றும் 9க்கான வினாக்களோட தொகுப்பு வரும். அடுத்து இபி அசஸரோட கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, அடுத்து ஆர்ஆர்பி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், சூரிய ஒளி மீது அதிக உணர்வு கொள்வதால் ஏற்படும் ஒளிக்காப்பு நோய்க்கு டேஸ் என்ற பெயர்? ஃபோட்டோஃபோபியா என்ற பெயர். அப்போ சூரிய ஒளி அதிகமாக தோலின் மீது படும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒளிக்காப்பு நோய் உண்டாகும். அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஃபோபியா என்று பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெலடோனின் குறைவுனால் ஏற்படுறது இதுதான். ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. இது வந்து டவுன் குறைபாடு, அதாவது பாரம்பரியமாக வர நோய்கள் டவுன் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாரம்பரியமாக குறைபாடு நோய் அல்பனிசம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது மாதிரி. ஓகேங்களா, சூரிய ஒளி மீது அதிக உணர்வு கொள்வதால் ஒளிக்கற்பு நோய் ஏற்படுகிறது. இதற்கு டேஸ் என்ற பெயர் அப்படின்னா ஃபோட்டோஃபோபியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்க, அல்பனிசம் குறைபாடுனால இந்த நோய் வரும். இந்த நோய்க்கு அல்பனிசம் தான் நோய் என்ற பெயர். அல்பனிசம் நோய் எதனால் ஏற்படுகிறதுனா பாரம்பரியமாக இருக்கிற நோய் மெலடோனின் குறைவுனாலையும் ஏற்படும். ஒரு தலைமுறைந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஓகேங்களா, கொஞ்சம் தோலி நிறம் வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும். அதனால் சூரிய ஒளி அவங்களால தாங்க முடியாது. ஓகேங்களா, அப்போ சூரிய ஒளி உங்களை ஃபோட்டோ எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ். கரையாத கிளைக்கோஜன் எதிர்கால தேவைக்காக டேஸ் மற்றும் தசைகளில் சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னா கல்லீரல் தசைகளில் தான் கரையாத கிளைக்கோஜன் எதிர்கால சேவைக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்ச பணத்தை பேங்க்கில் போகிறோம்ல, அது மாதிரி நமது உடம்பு வந்து என்ன செய்யுது, கரையாத கிளைக்கோஜனை எதிர்கால தேவைக்காக கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமித்து வைக்கிறது. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. கரையாத கிளைக்கோஜன் எதிர்கால தேவைக்காக எங்கு சேமிக்க வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், டேஸ்களால் நோய் பரவும் கொள்கையை ராபர்ட் கோச் மற்றும் லூயி பாஸ்டர் வெளியிட்டார்? கிருமிகளால் நோய் பரவுகின்றது என்ற கொள்கையை ராபர்ட் கோச் மற்றும் லூயி பாஸ்டர் வெளியிட்டார். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கிருமிகள் மூலம் தான் நோய் பரவுகிறது என்று அறிவித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் கோச் மற்றும் லூயி பாஸ்டர். இது கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். அல்லது நோய்கள் பரவும் கொள்கை பற்றி கூறியவர் ராபர்ட் கோச் மற்றும் லூயி பாஸ்டர். இந்த 2 கொஸ்டின்ஸுமே கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், கதிர் அருவாள் இரத்த சோகையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கிள் செல் அனிமியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அனிமியான்றது இரும்பு சத்து குறைவாக ஏற்படும் நோய், அனிமியா என்பது. ஓகேங்களா, கதிரருவால் இரத்த சோகையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கிள் செல் அனிமியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விட்டமின் இ குறைவினால் ஏற்படும் நோய் மலட்டுத்தன்மை. விட்டமின் ஏ வந்து ஓகேங்களா நிக்கோட்டோலைஃபியா மாலைக்கண் நோய் ஏற்படுறது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் கே இரத்தம் உறையாமை. விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுறது மலட்டுத்தன்மை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏ குறைபாடு மாலைக்கண் நோய். ஓகேங்களா, சி குறைபாடு ஸ்கர்வி, டி குறைபாடு ரிக்கட்ஸ், இ குறைபாடு மல்ட்டுத்தன்மை, கே இரத்தம் உறையாமை. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பிரைட். ஓகே, சூப்பர். தனிமை வருஷ அட்டவணையை தயாரித்தவர் யார் அப்படின்னா மென்டலைஃப். அணு நிறையின் அடிப்படையில். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. தனிமை வருஷ அட்டவணையை அணு நிறையின் அடிப்படையில் ஏற்படுத்தியவர் மென்டலைஃப். அப்போ என்ன சொல்லலாம், தனிமை வருஷ அட்டவணையின் தந்தை யார் அப்படின்னா மென்டலைஃப். அடுத்து தனிமங்களை அவற்றின் அணு எண்களின் அடிப்படையில் வகைப்படுத்த வேண்டும் என கூறியவர் யாருன்னா மோஸ்லே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நவீன தனிம வருஷ அட்டவணையின் தந்தை யார் அப்படின்னா மோஸ்லே. ஓகேங்களா, அவர் வந்து அணு நிறையின் அடிப்படையில் கொண்டு வந்தவர் மென்டலைஃப், அணு எண்ணின் அடிப்படையில் கொண்டு வந்தவர் மோஸ்லே. 2 கொஸ்டின் இருக்குது, டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. தனிமங்களை அவற்றின் அணு எண்களின் அடிப்படையிலே வகைப்படுத்த வேண்டும் என்று கூறியவர் மோஸ்லே. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதுக்கடுத்து அணு எண் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியணும்ல, அதனால் ஒரு அணுவின் அணு எண் என்பது புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு ஒரு தியரி கண்டென்ட் இருக்கும் ஒரு பாக்ஸில். அதேவே கொஸ்டினாக வச்சுருக்கேன். ஒரு அணுவின் அணு எண் அதாவது இசட் என்பது புரோட்டான் அல்லது டேஸ் அணுக்களின் எண்ணிக்கையாகும் அப்படின்னா எலக்ட்ரான் அணுக்களின் எண்ணிக்கையாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அணு எண் என்பது எதற்கு சமம்? புரோட்டான் அல்லது வெளிவட்டத்தில் பகிரப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு சமம். நோட் பண்ணிக்கோங்க. தனிமை வருஷ அட்டவணையில் எத்தனை தொடர்கள் உள்ளன? 7 தொடர்கள் உள்ளது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். செங்குத்தான தொகுதி, கிடைமட்டன வரிசை அல்லது தொடர். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. முதல் தொடரில் காணப்படும் தனிமங்கள் எவை? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கலாம். முதல் தொடரில் காணப்படும் தனிமங்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் 1, 2. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வைக்கலாம். அடுத்த கொஸ்டின், இரண்டாவது தொடரில் லித்தியம் முதல் நியான் வரை மொத்தம் எத்தனை தனிமங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. ஓகேங்களா, இரண்டாவது தொடரில் என்னென்ன இருக்கான், லித்தியம் முதல் நியான் வரை இருக்கான். அது மொத்தம் எத்தனை தனிமங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க 8. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இரண்டாவது தொடரில் லித்தியம் முதல் நியான் வரை மொத்தம் எத்தனை தனிமங்கள் உள்ளனன்னு கேட்டாங்கன்னா 8. டேஸ் சதவீதம் என்பது தூய்மையான தங்கம் ஆகும்.
அதாவது எப்படின்னா சுத்தமான தங்கம் இது அப்படின்னா கேரட்டு. அப்போ ஒரு கேரட்டு என்பது 91.6.7%. அதாவது 91.6ன்னு சொல்லலாம். அது அக்யூரேட்டாக சொல்லணும்னா 91.67% சொல்லலாம். இதுதான் ஒரு கேரட் தங்கம் என்பது. ஒரு கேரட் தங்கம் என்பது சுத்தமான தங்கத்தை குறிக்கும். 916 kdm. ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 91.67%. ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுமனியத்தின் தனிமங்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா களிமண் மற்றும் பாக்சைட்டு. இதை அறிவியல் குறியீட்டில் சொன்னாங்கன்னா அனுமனியா பாக்சைட்டோட அறிவியல் குறியீடு Al2O3.2H2O. ஓகேங்களா? அப்போ பாக்சைட்டோட வாய்ப்பாடு என்ன? Al2O3. ஓகேங்களா? அனுமனியத்திலேருந்து வெளிவரது தான். ஓகேங்களா? அனுமனியம் எதுலேருந்து வெளிவருதுன்னா களிமண் மற்றும் பாக்சைட் சேர்ந்த கலவை தான் அனுமனியம். அந்த பாக்சைட் அறிவியல் குறியீட்டில் சொன்னாங்கன்னா Al2O3.2H2O. இதில் 2 SiO2 அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடு ஆட் பண்ணாங்கன்னா அது வந்து களிமண். நோட் பண்ணிக்கோங்க. வெறும் பாக்சைட்டுக்கு வந்து Al2O3.2H2O. இந்த 2H2Oக்கு அடுத்து 2 SiO2ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். அப்போ சிலிக்கான் டை ஆக்சைடை சேர்த்தாங்க. 2 சிலிக்கான் டை ஆக்சைடு சேர்த்தா அது களிமண்ணாக மாறிடும். நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று அந்த அறிவியல் குறியீட்டு மூலமாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை தமிழ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கேட்கலாம். அவங்களுக்கு சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். அறிவியல் குறியீடு பயன்படுத்தி கூட அந்த ஆப்ஷன்ஸில் வைக்கலாம். அதனால் அந்த ஆப்ஷன்ஸை எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். பாலூட்டிகள் உயிரிகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. யூரியோடெலிக். யூரியாவை வெளியேற்றும் கழிவுநீக்கின் மூலமாக யூரியா வெளியேற்றினால யூரியோடெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அமோனியா வெளியேற்றும் மீன்கள் அமோனியோடெலிக் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பறவைகள் யூரிகோடெலிக் என அழைக்கப்படுகிறது. அதாவது பாலூட்டி டேஸ் உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னா யூரியோடெலிக் நம்ம. ஓகேங்களா? பறவைகள் யூரிகோடெலிட். ஓகேங்களா? மீன்கள் அமோனியோடெலிக். ஓகேங்களா? டெலிக் என்பது கழிவு நீக்கத்தை வெளியேற்றும். இப்போ யூரியா வெளியேற்றுச்சுன்னா யூரியா, அமோனியா வெளியேற்றுச்சுன்னா அமோனியா, நைட்ரஜன் வெளியேற்றினா நைட்ரஜன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாலூட்டிகள் டேஸ் உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. யூரியோடெலிக். சூரியன் அதாவது சூழலை நோக்கி மகரந்த குழல் வளர்ச்சி என்பது டேஸ் இயக்கத்தை குறிக்கும் அப்படின்னா வேதிச்சார்பு இயக்கத்தை குறிக்கும். சூழ் இருக்குல்ல, அதை நோக்கி தான் மகரந்த குழல் வளர்ச்சி இருக்கும். அது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வேதி திசை சார்பு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலவுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் முதல் ஆளின நுண்ணாய்வு செயற்கைக்கோள் எதுனா சந்திரயான் 1. ஓகேங்களா? இதோட திட்டத்தில் ஒரு மைல் சமயம் தெரியாது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 2008 விடுவாங்க. நிலவுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியன் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நுண்ணாய்வு கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா சந்திரயான் 1. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா 1975. 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது 1 மீட்டர்/செகண்ட் -2 முடுக்கத்தை ஏற்படுத்தும் விசை என்பது 1 நியூட்டன் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளோட முடுக்கம் என்பது 1 மில்லிமீட்டர் பவர் -2. அப்போ அந்த 1 மில்லிமீட்டர் பவர் -2 முடுக்கத்தை பெறதுக்கு எவ்வளோ நியூட்டன் தேவை? 1 நியூட்டன் தேவை. இதான் அந்த கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ விசை என்பது எதற்கு சமம் அப்படின்னா ஒரு பொருளின் நிறை என்று முடுக்கத்திற்கு சமம். இதைத்தான் இதில் நான் சொல்ல வரேன். இந்த லைனை பாருங்களேன். 1 கிலோகிராம் ஒரு நிலையுள்ள ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் 1 கிராம் நிறை. ஓகேங்களா? அது 1 மில்லிமீட்டர் பவர் -2 முடுக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ விசை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம் ஒரு பொருளோட விசைக்கு சமம். அதை தான் இந்த கொஸ்டின்ஸில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே 1 கிலோகிராம் நிலையுள்ள ஒரு பொருள் முடுக்கம் எவ்வளவு? 1 மீட்டர்/செகண்ட் -2. அப்போ 1 × 1 எவ்வளோ? 1 தான். விசை எவ்வளவு? விசையின் அலகு நியூட்டன். அப்போ 1 நியூட்டன் தான். ஆன்சர் என்ன வரும்? 1 நியூட்டன் தான். கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் நிறை மீது செயல்படும் 1 மீட்டர்/செகண்ட் -2 முடுக்கத்தை ஏற்படுத்தும் விசை என்பது 1 நியூட்டனுக்கு சமம். அப்போ 1 நியூட்டன் என்பது எதற்கு சமம்னா அந்த பொருளோட நிறை 1 இன்ட்டு அந்த பொருளோட முடுக்கம் 1. அப்போ 1 × 1 எவ்வளோ? 1. இதுதான் அடுத்த ஃபார்முலாவில் வச்சுருக்கேன். விசை என்பது என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா அல்லது விசையோட வாய்ப்பாடு கேட்டாங்கன்னா ஒரு பொருளின் நிறை இன்று முடுக்கம். மேலே இருக்கிறது டெஃபனேஷன், கீழே இருக்கிறது ஃபார்முலா. தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்போயுமே சயின்ஸ் ஃபிசிக்ஸில் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸில் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த 2 கொஸ்டினுமே புரிஞ்சுக்கோங்க. கணக்கில் கூட கேட்கலாம். ஒரு பொருளோட நிறை என்பது 50, ஒரு பொருளோட முடுக்கம் என்பது 5. அப்போ அதை ஏற்படுத்தும் விசை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 2ஐயும் பெருக்கி போடணும். அப்போ பெருக்கிறதுக்கான வாய்ப்பாடு என்ன? ஒரு பொருளின் விசை என்பது ஒரு பொருளின் நிறை இன்று முடுக்கம். இந்த 2 கொஸ்டின்ஸும் இதை தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத சிலபஸே கிடையாது. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வரும். ஆல் காம்படிஷன் எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வரும். கொஞ்சம் சயின்ஸை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஈஸி. கண்டென்ட் ஒன்று தான். அந்த மேத்தமெட்டிக்ஸில் அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றிட்டு இருப்பாங்க.
ஒரு பொருளின் விசை என்றால் என்னென்னா ஒரு பொருள் நிறை இன்ட்டு முடுக்கம். அதைத்தான் இங்கேயும் கொடுத்துருக்குறேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் மேலே ஒரு நிறை ஒரு முடுக்கம். அப்போ 1 × 1 எவ்வளோ? 1 நியூட்டன். அவ்வளோதான். நாம் நிலவுக்கு செல்ல நேர்ந்தால் அப்போது புவியில் இருப்பதை விட நமது எடை குறைவாக இருக்கும். ஏன்னா புவியின் புவியீர்ப்பு விசை விட 1/6 தான் நிலவில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ புவியீர்ப்பு விசை பூமி கூட நிலவு கம்மி. நோட் பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டின் கேட்கலாம். பூமியை விட புவியீர்ப்பு விசை கம்மியானது எது அப்படின்னா சந்திரன். ஓகேங்களா? 1/6 தான் புவியீர்ப்பு விசை இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம்? மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த கொஸ்டின். நாம் நிலவுக்கு செல்ல நேர்ந்தால் அங்கே புவியில் இருப்பதை விட நமது எடை குறைவாக இருக்கும். நிறை மாறாது, எடை தான் எப்பயுமே மாறும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையே எடை என அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. ராக்கெட்டில் திரவ ஹைட்ரஜன் பயன்படுது எரிபொருளா? எம்ஆர்ஐ ஸ்கேன் படைப்பினத்தில் பயன்படும் தனிமம் எதுனா திரவ ஹீலியம். நோட் பண்ணிக்கோங்க. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திரவ ஹைட்ரஜன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் பயன்படுத்தப்படும் தனிமம் எதுனா திரவ ஹீலியம். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா? அடுத்து குரூப் 2 தான் வருது. ஓகேங்களா? அடுத்து ஈஓ வருது. ஓகேங்களா? குரூப் 2க்கு அப்புறம் ஜூலையில் ஈஓ வேறு வருது. உங்களுக்கு ஈஓ கொஸ்டின்ஸ் வேணும்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் போடுறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்டில் என்றைக்கு வேணும்னு எனக்கு சொல்லிடுங்க. நான் அந்த நாளில் உங்களுக்கு டெய்லி 10 கொஸ்டின்ஸாக கொடுத்தாலும் சரி, இல்லை 2 நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகேங்களா? யூனிட் 8 மற்றும் 9 தொடர்பான வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.